கடலூர் அரசு போக்குவரத்து பணிமனையில் இருந்து பேருந்தை இயக்கிய ஓட்டுநரை தொழிற்சங்கத்தினர் தாக்க முயன்றதால் பரபரப்பு நிலவியது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தேவநாதன் சொல்ல கேட்கலாம். தேவநாதன், வணக்கம். இந்த பேருந்தை இயக்கிய ஓட்டுநர் தாக்குதலுக்கு உள்ளாக்கி இருக்கிறான்னு சொல்லியிருக்கீங்க. எப்படி இருக்காங்க தற்பொழுது, அவங்க விவரங்கள் என்ன? கடலூர் போக்குவரத்து பணிமனையில போக்குவரத்து தொழிலாளர்களின் தொழிற்சங்கங்கள், அதாவது வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள தொழிற்சங்கங்கள் ஒரு பிரிவாகவும் மற்றும் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள், அதாவது பணியில் இருக்கும் தொழிற்சங்கங்கள் ஒரு பிரிவாகவும் தொடர்ந்து அந்த பணிமனையின் வாசல்ல நின்றுட்டு இருக்காங்க. இவர்கள் பார்த்தோம் அப்படின்னா பேருந்து பணிமனையில் இருந்து கொண்டு செல்லப்படும் பேருந்துகள்ல அந்த உரிய ஓட்டுநர் ஓட்டுகிறாரா அல்லது தற்காலிக ஓட்டுநர் ஓட்டுகிறாரா என்பதையும் பார்க்கிறார்கள். அதே போல ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் இருந்தால்தான் பேருந்தை வெளியில் எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் தொடர்ந்து அந்த பகுதியில் வரும் பேருந்து ஓட்டுநர்களும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னா காலை முதல் 3 பேருந்தை இந்த பேருந்து பணிமனையில் இருந்து ஒரு ஓட்டுநர் எடுத்து சென்றதாகவும் அதனால் அவரை தடுத்து தாக்குவதற்கு அங்கிருந்து தொழிற்சங்கத்தில் முயற்சி செய்தனர். உடனடியாக காவல்துறையினர் தலையிட்ட போது கடும் வாக்குவாதம் அவர்களுக்கிடையே ஏற்பட்டது. தொடர்ந்து ஒரே ஓட்டுநர் 3 பேருந்தை எடுத்து சென்று பேருந்து நிலையத்தை நிறுத்திவிட்டு வருகிறார். கணக்கிற்காக எதற்கு பேருந்தை இங்கிருந்து இயக்க வேண்டும்? அதாவது அங்கு பேருந்து நிலையத்திற்கு செல்லும் பேருந்து இயக்குவதற்கு ஆட்கள் கிடையாது, அங்கேயே அது நிற்கின்றது. அதன் காரணமாக பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் இருக்க வேண்டும். அதுவும் அவர்கள் எந்த ஊருக்கு செல்கிறதோ அந்த ஊருக்கு செல்லும் பேருந்தாக இருந்தால் அதனை எடுத்து செல்ல வேண்டும் என்று தொடர்ந்து அந்த பகுதியில் போலீசார் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதே போல தற்காலிக ஓட்டுநர் யாரும் பேருந்தை எடுக்கக்கூடாது, அப்படி எடுத்தால் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என தொடர்ந்து இரு தரப்பினரும் எதிர் அணியாக நின்று கொண்டிருப்பதால் தொடர்ந்து கடலூர் போக்குவரத்து பணிமனையில ஒரு பதட்டமான சூழல் நிலவிட்டிருக்கு. முழு விவரங்களுக்கு நன்றி தேவநாதன். கடலூர் அரசு போக்குவரத்து பணிமனையில் இருந்து பேருந்தை இயக்கிய ஓட்டுநரை தொழிற்சங்கத்தினர் தாக்க முயன்றதால் பரபரப்பு நிலவுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தேவநாதன் சொல்ல கேட்டோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.